டாக்டர் சந்தியா, பெஸ்ட் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட வசந்தம்மா இருக்காங்க. வசந்தம்மா இங்க சென்னை காட்டுத்தாங்கல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா பற்கள்லயுமே பிரச்சனைகள் இருந்தது. நிறைய பற்கள் உடைஞ்சு போய் வெறும் சில பற்கள் மட்டும்தான் அவங்க வாயில மீதி இருந்தது. இவ்வளவு நாளா ஏன் சிகிச்சை பண்ணிக்கல அப்படின்னு கேட்டப்போ அவங்களுக்கு வந்து பற்கள் எடுக்கிறதுக்கு சிகிச்சை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பயம். அதனாலே சிகிச்சை தள்ளி போட்டதா சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு எல்லா பற்களுக்குமே இம்ப்ளான்ட் சிகிச்சை பொருத்தி பிக்சடா பற்கள் கொடுத்துருக்கோம், டெம்பரரி பற்கள் கொடுத்துருக்கோம். இந்த டெம்பரரி பற்கள் பார்த்தீங்கன்னா PMMA அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அம்மாவோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது, நிஜமாவே பயமா இருந்ததா, இவங்க அதை என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. நீங்க பெஸ்ட் லெசர் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் வசந்தா. நான் எனது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பின்னாடி இருந்த 21 பல்லையும் எடுத்துட்டேன். ஆனால் 10 பல்லு முன்னாடி இருந்து ஒரு பல்லு கூட இல்லை, எல்லாமே பூச்சி பல்லாக இருந்தது. இருந்தாலும் நான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கும் போய் பயந்து திரும்பி வருவேன். பல்லு எடுக்கண்டா, அது அப்படியே இருக்கட்டும் அப்படி இருந்து. ஆனாலும் எனக்கு வலி தாங்க முடியல. முன்னாடி இருந்த பல்லு ஒரு 3 மாசமா ஒரே வலியா இருந்து ஊருக்கு போய் ஒரு டாக்டருக்கு போய் வாசல் வர போயிட்டு திரும்பி வந்தேன். அப்போதான் மக சத்யா, அவங்க அம்மா எனக்கு ஃப்ரெண்டு, அவங்கள மக சத்யா, அவங்களுக்கு அம்மாவோட மக டாக்டர் தானே படித்தாங்க, அவங்கள சந்திக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் அவங்க ஃபர்ஸ்ட் லெசரில் இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்க, பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என் கணவருமாக நவம்பர் 5ஆம் தேதி 2022 வந்து பார்த்து எல்லாமே ரிசல்ட் பார்த்தப்போ பல்லெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, ஊனெல்லாம் ஒரு மாதிரி இருந்து என் கணவனு கூட இருந்து பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் காசு அதிகம் தான், இருந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் புரட்டி எடுத்து நவம்பர் 26 வந்து பல்லை எடுத்தோம். எனக்கு எந்த பயமும் இல்லை. அவங்க ஒரு மகளை போல, கூட இருந்த சிஸ்டர் எல்லாம் அன்பா இருந்த ஒரு பிள்ளைய போல எனக்கு பல் எடுத்து எந்த வலியும் தெரியல. பல் எடுத்து அன்னைக்கு பல்லு வச்சுட்டு போய் 7 நாள் தான் இந்த ஆஸ்பத்திரியில் வந்து திரும்பி நான் பார்த்துருக்குறேன். இப்போ எனக்கு அழகா பல்லு கட்டி இருக்கிறாங்க, நான் எல்லாம் மென்று சாப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் லெசர் அருமையமாக சத்யாவுக்கும் அதோட சேர்ந்து எனக்கு கூட இருந்து உதவியா இருந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சகோதரிக்கு விருப்பம் இருந்த ஒரு செய்தியை நான் இந்த 2023ஆவது ஆண்டு அருமை வாலிப பசங்களுக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேட்கட்டுமா, சொல்லட்டுமா? என் அருமை அன்பான வாலிப மக்களே, என் அருமை தங்கமான பிள்ளைகளே, 8வது படிக்கின்ற பிள்ளைகள் முதல் இன்று படித்து முடித்து PhD-யாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அவ்வளவு பிள்ளைகளையும் நான் அன்போடு ஒரு வார்த்தை தாழ்ந்து பணிந்து கேட்கிறேன். எல்லா பிள்ளைகளும் எந்த முடிவெடுத்தாலும் ஞானத்தோடு ஆண்டவர் ஞானத்தை தந்து படித்து எவ்வளவோ பலவித வேலைகளை செய்கின்ற நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்கின்ற பொழுதும் என் அருமை தங்கமான பிள்ளைகளை எவ்வளவு அருமையாக பெற்று வளர்த்த பெற்றோருக்கு, நீங்கள் சந்திக்கின்ற நண்பர்கள், எந்த இடம் வேலைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நண்பர்களோடு பகிர்ந்து பேசி எந்த முடிவு சீக்கிரம் எடுக்காமல் ஞானத்தோடு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் அல்ல, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாசு இல்லாத குழந்தைகள், அனாதை ஆசிரமங்கள், ஊனமுற்று கிடக்கின்ற மக்கள், 5 நண்பர்கள் இருந்தால் 5 பேருக்கு 50 பேர் சேரும். இந்த 50 பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அன்றாடம் 10 பைசா சேர்த்து வச்சு அந்த பைசையை கொண்டிருந்தால் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் இந்த தேவையான முடிவுக்கெல்லாம் உங்களால எடுக்க முடியாது. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை என்ன என்பதை யோசித்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் ஆயுஷ்டு காலம் முழுவதும் பிள்ளைகளாக இருந்து பெற்றோர்களும் சமுதாயம் நல்லபடியாக வாழ, என் அருமை தங்கமான வாலிய பிள்ளைகளே நல்ல முயற்சி எடுத்து நல்லபடியாக வாழ இந்த 2023ஆவது ஆண்டு எனது அன்பான வேண்டுதலோடு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் பெஸ்ட் லெசருக்கு சின்ன பிரச்சனை இருக்கும் போதே நீங்க வாங்க. ஒரு பல்லாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய உடன்பிறப்பை போல மக்களை போல அன்பாக கவனிக்கின்றார்கள். காசு கொஞ்சம் அதிகம் தான், எப்படின்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு வாங்குற புடவை எப்படி இருக்கும், ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குற புடவை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம 10,000 ரூபாய்க்கு வைக்கிற பல்லுக்கும் 10,000 ரூபாய் வைக்கிற பல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாம் கடிச்சு மென்று அழகாக சாப்பிடுகிறேன். பெஸ்ட் லெசர் வாங்கள், அனைவரும் பயன்பெறுங்கள். வணக்கம். நன்றி.